அனைவருக்கும் வணக்கம். நம்ம புராணங்கள்ல நிறைய கேட்டிருக்கோம். ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள். இந்த புராணத்துல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில கதையா வந்துச்சு. நம்ம தெரிந்த கதை தான் உண்மையை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா புராணம் வேற சொல்லுது. ஒரு உதாரணம், அறுபடை வீடுகள்ல பழனி ஒரு படை வீடு. அதில் உள்ள பழனி முருகன் தண்டாயுதபாணி கோலத்தோட இருப்பார். அதாவது கோவணத்தோட ஆண்டி கோலத்துல இருப்பார். திருவிளையாடல் படம்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சாங்க. முருகன் வந்து அண்ணனுக்கு பழம் கொடுத்துட்டாங்க, அம்மா அப்பாவை சுற்றி இருந்து பழத்தை பெற்றுக்கொண்டேன் பிள்ளையர் சொல்றாரு. முருகன், எனக்கு இந்த பழம் இல்லையா, எனக்கு பழம் கொடுக்காத இந்த உலகம் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு தனி நாடு, நான் போயிடுறேன்னு கோச்சிட்டு போயிட்டு பழனியில் உட்காந்துட்டாருன்னு சொல்றாங்க. இது தெரிந்த கதை. தெரியாத புராணம் என்னன்னா, முருகன் உலகத்தை சுத்திட்டு வராரு, வந்த அண்ணன் பழத்தை பெற்றுக்கொண்டு விட்டார், எனக்கு பணம் இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ, இல்ல இந்த உலகமே அம்மையப்பன் தான்றதை உணர்ந்து அவரு பழத்தை வாங்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முருகனுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓ நம்ம தமிழ் கடவுள் சிவனுடைய அம்சம், ஆனா நமக்கு அண்ணனுக்கு உள்ள அறிவு நமக்கு இல்லாம போச்சு, அண்ணனுக்கு உள்ள உணர்வு நமக்கு இல்லாம போச்சு, அம்மையப்பன் தான் உலகம் என்பது தெரியாம இந்த வெறும் உலகத்தை போய் சுத்திட்டோமே, இந்த ஞானம் வராத நாம எப்படி தமிழ் கடவுளா இருக்க முடியும்? அப்ப ஞானத்தை வேண்டி தன்னுடைய பட்டு ஆடைகள் அத்தனை விஷயத்தையும் எல்லாத்தையும் தொடர்ந்து ஆண்டி கோலமிட்டு ஞானம் பெற வேண்டி பழனியிலே உட்கார்ந்தார். விநாயகருக்கு உள்ள ஒரு சிறிய ஒரு உணர்வு நமக்கு இல்லாம போயிடுச்சே. அவர் பணத்துக்காக கோச்சுக்கல, அண்ணனுக்கு தெரிந்த அந்த உண்மை எனக்கு தெரியாம, தமிழ் கடவுளை எனக்கு தெரியாம போச்சே, அந்த ஞானம் வர்ற வரைக்கும் நான் பழனி மலையில் தவம் செய்வேன் அப்படின்னு தான் பழனி மலையில உட்கார்ந்தார். நமக்கு தெரிந்த கதை, கோச்சிட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டார். ஆனா உண்மையான புராணம் என்ன, அண்ணனுக்கு உள்ள ஞானம் எனக்கு வர வேண்டி நான் தவம் செய்வேன் அப்படின்னு போய் தான் பழனி மலையில உட்கார்ந்தார். இன்னைக்கு ஞானத்தை வேண்டி நம்ம என்ன பண்றோம், பழனிக்கு போறோம். இறைவா, முருகா, நீ ஞானத்தை பெற்றத எங்களுக்கு ஒரு துளி கொடு, இந்த வாழ்க்கை ஞானத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி தான் அவரை வேண்டுறோம். ஸோ பழனி தண்டாயுதபாணி ஸ்தலம் நம்முடைய ஆகினேய சக்கரத்துக்கான ஸ்தலம். இந்த மூன்றாவது கண் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சக்கரம் செயல்படக்கூடிய இடம் பழனி தண்டாயுதபாணி. அந்த இறைவனை வழிபடும் பொழுது நம்மளோட தேடை நன்றாக வேலை செய்யும். அப்ப உணர்ந்து அறுபடை வீடையும் வழிபட்டா அந்த சக்கரங்கள் இயக்கக்கூடிய ஒரு நன்மைகள் நம்ம பெறலாம். ஸோ தெரிந்த கதை, தெரியாத புராணம், இப்படி பல தெரிந்த கதைகளை நான் நம்பி ஏமாந்து போயிடுறோம். அதை உண்மையை நம்பிட்டு போறோம். ஆனா உண்மையான புராணத்தை தெரிஞ்சா நம்மளும் அந்த சுவையோ அந்த நன்மைகளை நம்ம அடையலாம். அதனால இறைவனுக்கு உள்ள ஞானம், இறைவனே ஞானத்தை வேண்டி தவக்குளத்துல போறாங்க. ஸோ நம்மளும் ஞானத்தை வேண்டும்னா பழனி முருகனை வேண்டி ஞானத்தை அடைந்து இந்த உலகத்தை சிறப்பாக வாழ்ந்து அனுபவித்து இறைவனோடு சேரலாம். நன்றி.